வெல்கம் பேக் ஸ்டோரி டெல்லர்ஸ். ஜியோ சினிமா ஒரு பக்கம், ஹாட் ஸ்டார் ஒரு பக்கம், ரெண்டு சேனலா இருந்தது. இப்போ ரெண்டு பேரும் merge ஆகி ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிளாட்ஃபார்மா நேத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல ஜியோ ஹாட் ஸ்டார்ல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய 5 வெப் சீரிஸை தான் நான் இன்னைக்கு சஜஸ்ட் பண்ண போறேன். ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா தெரிஞ்ச 5 வெப் சீரிஸ் யார் வேணா சொல்லலாம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருக்கு, ஹவுஸ் ஆஃப் டிராகன் இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு, சூட்ஸ் இருக்கு, கெர்னோபைல் இருக்கு. இது 5மே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்க மேபி 5மே ஆல்ரெடி பார்த்து இருக்கலாம். பார்க்கலினா இதுவும் வந்து ஜியோ ஸ்டார்ல தான் இருக்கு. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இன்னைக்கு வீடியோல நான் சஜஸ்ட் பண்ண போற 5 வெப் சீரிஸுமே வந்து ஆல்ரெடி நீங்க பெருசா பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த லிஸ்ட்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போற வெப் சீரிஸ் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்த வெப் சீரிஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். டைம் போனதே எனக்கு தெரியல. பணம் கொடுத்தா யாரை வேணா கொலை பண்ற ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் தான் நம்ம ஹீரோ. அதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட் முடிக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போறாரு. அங்க போகும்போது தான் கொலை பண்றதுக்கு பதிலா அவருக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு அவரே தெரிஞ்சுக்கிறாரு. கான்ட்ராக்ட் கில்லர் வேலையை விட்டுட்டு ஆக்டிங் ஸ்கூல்ல சேர்ந்து ஆக்டிங் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆக்டிங் ஸ்கூல்லயே அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவரை சுத்தி ஏகப்பட்ட வில்லன்ஸும் இருக்காங்க. கான்ட்ராக்ட் கில்லர்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ போலீஸ் ஒரு பக்கம் தேடுவாங்க, வில்லன்ஸ் ஒரு பக்கம் தேடுவாங்க, அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குற அந்த பாஸ் ஒரு பக்கம் தேடுவாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. வில்லன்ஸுக்கு இந்த சீரீஸ்ல பஞ்சமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் ஒரு டார்க் காமெடி சீரீஸ் தான். டார்க் காமெடி இந்த சீரீஸ்ல சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். நிறைய இடத்துல நம்ம ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். காமெடி நல்லா இருக்கும், ஆக்ஷன் நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருக்கும். அது எல்லாத்துக்கும் மேல கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா சொல்ல போறது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸ். ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்சஸோட மாசா இருக்கும். ஹீரோ வந்து 10-12 வருஷமா ஜெயில இருந்து வெளியே வராரு. வெளியே வந்த உடனே அவர் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக இன்னொரு ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு போற வழியில ஒரு போலீஸ்காரர் செத்து போறத பாக்குறாரு. அந்த போலீஸ்காரரோட ஐடி கார்டை எடுத்துட்டு ஹீரோவே வந்து ஒரு போலீஸ்காரரா அந்த ஊருக்கு போறாரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற ஒருத்தன் போலீஸ் ஆயிடுறான். அப்போ அவனை சுத்தி என்னென்ன பிரச்சனை வருது, அவனோட பாஸ்ட் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்குது, அவனோட பிரசன்ட் அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தான் இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். இந்த சீரீஸோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா இதுல இருக்க ஆக்ஷன் சீக்வன்சஸ் தான். ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க. ஹீரோவோட பாஸ்ட்ல இருந்து நிறைய பேர் வராங்க, பிரசன்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்கனால ஒவ்வொரு சீக்வன்ஸும் ஒவ்வொரு சீன்லயும் ஆக்ஷன் இருந்துட்டே இருக்கும். என்னதான் வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருந்தாலும் எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாவோ இல்ல ரொம்ப ஆர்டிபிஷியலாவோலாம் இருக்காது. எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருக்கும். அதுதான் இதுல வந்து ஸ்பெஷலே. ஒரு அக்யூஸ்டே வந்து போலீஸா மாறுறதுனால ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. நீங்க அதை பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். நான் ஏதாவது சொன்னேன்னா கண்டிப்பா ஸ்பாய்லர் ஆயிடும். பயங்கர கிரிப்பிங்கான ஸ்டோரி லைன், எந்த இடத்துலயும் போரே அடிக்காது. பேன்சி அப்படிங்கிற வெப் சீரிஸ் பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசியிருந்தோம். இந்த பேன்சி வெப் சீரிஸ்ல நம்ம ஆந்தனி ஸ்டார் தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஆந்தனி ஸ்டார் இந்த சீரீஸ்ல சூப்பரா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணதை பார்த்துட்டு தான் பாய்ஸ் வெப் சீரிஸுக்கு அவரை ஹீரோவாவே செலக்ட் பண்ணாங்க. 2022ல பேட்மேன் படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த படத்தோட சீக்வலா ஒரு வெப் சீரிஸ் விட்டுருக்காங்க. அந்த வெப் சீரிஸை பத்தி தான் நான் அடுத்து பேச போறேன். பேட்மேனோட சொந்த ஊரான கோத்தம் சிட்டியில ஏற்கனவே பேட்மேன் 2022ஓட கடைசியில வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஆயிருது. சிட்டியே வந்து கிட்டத்தட்ட பாதி அழிஞ்சு போயிருது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனால வில்லன்ஸ் வந்து அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, பென்குயின் அப்படிங்கிற ஒரு வில்லனும் இன்னொரு லேடி வில்லனும் சேர்ந்து 2 பேரும் யார் நம்பர் 1 மாஃபியா பாஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க. அவங்களோட இந்த ஃபைட் தான் வந்து இந்த வெப் சீரிஸ். பென்குயின் அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல டைட்டிலர் கேரக்டர் பென்குயினா வந்து காலின் ஃபேரல் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. மனுஷன் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு. பயங்கரமான ஒரு ஆக்டிங், சூப்பரா எல்லா எமோஷன்ஸையும் அட்டகாசமா பண்ணியிருக்காரு. என்னைய கேட்டீங்கன்னா காலின் ஃபேரல் பென்குயினா அவர் பண்ணியிருக்க இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே ஃபுல்லா உட்காந்து இந்த வெப் சீரிஸை தாராளமா பார்க்கலாம். என்னதான் பேட்மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான பிரான்ச்சைஸுக்கு ஒரு சீக்வலா இருந்தாலும் இந்த சீரீஸை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ சீரீஸா இல்லாம ஒரு கேங்ஸ்டர் சீரீஸா தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா, இது ஹீரோவை பத்தின ஸ்டோரி இல்ல, இது ஒரு வில்லனை பத்தின ஸ்டோரி. ஒரு வில்லன் எப்படி உருவாகுறான், அவனோட பேக் ஸ்டோரி என்ன, இது எல்லாமே தெளிவா காட்டுற வெப் சீரிஸ் தான் இந்த சீரிஸ். நான் அடுத்து சொல்ல போறது ஒரு சூப்பர் ஹீரோ படத்தோட சீக்வல் வெப் சீரிஸ் தான். 2021ல சூசைட் ஸ்குவாட் படம் ரிலீஸ் ஆச்சு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். டிசி ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. படமும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படத்துல நம்ம ஜான் சீனா பீஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு.
இந்த பீஸ் மேக்கர்ங்கிற சூப்பர் ஹீரோ எப்படின்னா அமைதியா மக்கள் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை கொலை வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அடாவடியான கேரக்டர். சூசைட் ஸ்குவாட் படம் ரிலீஸ் ஆனப்ப இந்த கேரக்டர் பத்தி யாரும் பெருசா பேசல அப்படின்னாலும் இந்த கேரக்டர் மட்டும் தனியா எடுத்து இதைவே வந்து ஒரு சீரீஸாவே பண்ணியிருக்காரு நம்ம ஜேம்ஸ் கன். ஜேம்ஸ் கன் யாருன்னு தெரியாம சூப்பர் ஹீரோ ஃபேனா நீங்க இருக்கவே முடியாது. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஏற்கனவே அவர் தான் எழுதி டைரக்ட் பண்ணாரு. அதே மாதிரி இந்த சீரீஸையும் அவர் தான் எழுதியிருக்காரு. பெரும்பாலான எபிசோட்ஸ் அவர் தான் டைரக்டும் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் கன்னுக்கு சூப்பர் ஹீரோ கதை எழுதுறது எவ்வளவு ஈஸி நமக்கு தெரியும், எவ்வளவு கிரிப்பிங்கா பண்ணுவாருன்னு தெரியும். அந்த எல்லா ஸ்பெஷலான விஷயத்தையுமே பீஸ் மேக்கர்லயும் பண்ணியிருக்காரு. என்னதான் வந்து சூப்பர் ஹீரோ சீரீஸா இருந்தாலும் நிறைய ஆக்ஷன், நிறைய ஹியூமரும் இருக்கு. காமெடி வந்து இதுல ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. டைட்டிலர் கேரக்டர் பீஸ் மேக்கரா நம்ம ஜான் சீனா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய இடத்துல எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் கேட்கவே வேணாம், எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு சூப்பர் ஹீரோ ஜேர்னர்ல ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும், ஆனா ரெகுலர் சூப்பர் ஹீரோ மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸை செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா எங்கேயுமே போர் அடிக்காது. இது மட்டும் இல்லாம பீஸ் மேக்கரோட சீசன் 2 வர்ற ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த லிஸ்ட்ல சொன்ன எல்லா வெப் சீரிஸ்லயுமே ஒரு மேல் கேரக்டர் தான் ஹீரோவா இருக்கும், லீடிங் கேரக்டரா இருக்கும். ஆனா இப்ப சொல்ல போற இந்த சீரீஸ்ல வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டர் தான் லீடிங் கேரக்டர். அமெரிக்கால ஒரு லேடி இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கிட்ட பேசுறவங்க யாராவது பொய் சொன்னாங்கன்னா உடனே தெரிஞ்சிருது. அந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி போலீஸ் கூட சேர்ந்து நிறைய மர்டர்ஸையும் நிறைய கிரைம் கேசஸையும் சால்வ் பண்றாங்க. என்னடா இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ் தானே, இதுல என்ன போய் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு கேஸ். அதனால ஒவ்வொரு எபிசோட்லயும் புது புது கேரக்டர்ஸ் வருவாங்க, புது புது சேலஞ்சஸ் வரும். அதை எப்படி எல்லாம் ஹீரோயின் வந்து சமாளிச்சு எப்படி எல்லாம் கிரைம் சால்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இந்த சீரீஸ் இருக்கும். நைஸ் அவுட் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே நெட்ஃபிளிக்ஸ்லயும் இருந்தது. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். மிஸ்ட்ரி வந்து சூப்பரா எழுதி இருப்பாரு அந்த டைரக்டர். அவரே வந்து எழுதி பண்ண இன்னொரு சீரீஸ் தான் வந்து போக்கர் ஃபேஸ். ஒவ்வொரு எபிசோடும் புது புது ஸ்டோரி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு எபிசோட்லயும் வித்தியாசமான சேலஞ்சஸ் வரும். சின்னதா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். நம்ம நிறுத்தாம பார்த்துட்டே இருக்கலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் சீரீஸ்னா ரொம்ப சீரியஸா போகும், ரொம்ப டார்க்கா இருக்கும், ரொம்ப வந்து ஹெவியா இருக்கும் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட வேணாம். இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் ஹியூமர் இருக்கும், கொஞ்சம் லைட்டாவே இருக்கும், ரொம்ப ஈஸியா பார்த்து முடிச்சிடலாம். சோ இன்னைக்கு வீடியோல ஜியோ ஹாட் ஸ்டார்ல நீங்க பார்க்க வேண்டிய 5 வெப் சீரிஸை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அமேசான் பிரைம்ல டாப் 10 தமிழ் டப்டு கொரியன் மூவிஸ் எது நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன், லிங்க் தரேன். அந்த வீடியோவையும் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட நான் வந்து உங்களை பாக்குறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.